பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டரி குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டரி குவாலிஃபிகேஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம்ப்பா. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கம்பெனி ஹேவிங் ஏ பெய்ட் அப் ஷேர்ஸ் கேபிட்டல், சரியா, செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா ஆர், சரியா, அதே மாதிரி மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் செக்ரட்டரிஸ் ஆஃப் லண்டன் சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா. அதேமாதிரி 5 கோடி அல்லது அதற்கு மேல் பங்குமுதல் பெற்று அல்லது நிறுவனத்தின் செயலரின் தகுதிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க, சரியாப்பா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு இந்த கேஸ் ஆஃப் எனி அதர் கம்பெனி 1 or more குவாலிஃபிகேஷன் ஸ்பெசிஃபைட் இன் கிளாஸ் எபோ அப்படிங்கிறாங்க, சரியா. அப்போ குறிப்பிட்ட தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். எனி டிகிரி இன் லா கிராண்டட் பை த அண்டு யூனிவர்சிட்டி, ஏதேனும் பல்கலைக்கழகத்தில் ஒரு சட்ட படிப்புக்கான பட்டயம் பெற்றிருக்க வேண்டும், சரியா. ஏ டிகிரி இன் லா கிராண்டட் பை அண்டு எனி யூனிவர்சிட்டி, சரியா. அப்போ பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாச்சும் ஒரு பட்டய படிப்பு வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வந்து படிச்சிருக்கணும். அதேமாதிரி மெம்பர்ஷிப் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, சரியா. அதேமாதிரி என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய பட்டய கணக்கர் நிறுவனத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும், சரியா. அவங்க வந்து என்ன பண்ணணும், சார்ட்டர் கம்பெனியில் மெம்பராக வந்து அவங்க வந்து கம்பல்சரி வந்து இருக்கணும். அது நெக்ஸ்ட்டு மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்டு ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அடக்கவிலை மற்றும் பணியாளர் கணக்கர் காஸ்ட் மற்றும் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட் நிறுவனத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும், சரியா. என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்னவாக இருக்கணும், அவங்க வந்து ஒரு காஸ்ட் அக்கௌண்ட் மெம்பராக வந்து இருக்கணும். காஸ்ட் அண்டு இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்டு ஒர்க் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவில் மெம்பராக வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, எ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆஃப் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் ஆர் காமர்ஸ், வணிகவியல் அல்லது மேலாண்மை துறையும் ஒரு முதுகலை பட்ட படிப்பு அல்லது டிப்ளமோ தகுதி, சரி. அதில் வந்து என்ன பண்ணியிருக்கணும், கம்பல்சரி வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவங்க டிப்ளமோ வந்து அவங்க வந்து முடிச்சிருக்கணும். இல்லாட்டி ஒரு டிகிரி ஆர் போஸ்ட் டிகிரி ஆர் இன் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் கம்பெனி லா கிராண்டட் பை எனி இந்தியன் லா இன்ஸ்டியூட் அப்படிங்கிறாங்க. ஏதேனும் ஒரு இந்திய சட்ட நிறுவனம் வழங்கிய நிறுவன சட்டத்தில் ஒரு டிப்ளமோ தகுதியை பெற்றிருக்க வேண்டும், சரியா. அதில் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதில் வந்து ஒரு டிப்ளமோ வந்து என்ன பண்ணியிருக்கணும், அது வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, according to section 245 of the Company Act 2013, a company secretary must possess the qualification prescribed by the central government for time to time. The qualification prescribed by the company secretary qualification rules 1975 for the secretary of a company ஆர் அப்படிங்கிறாங்க, சரி. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சட்டப்பூர்வ தகுதிகளில் இவைகள் மட்டும் இல்லாமல் நிறுவன சட்டம் 2013 பிரிவு 245 படி மத்திய அரசு அவ்வப்பொழுது வரையறுக்கும் தகுதிகளை ஒரு நிறுவன செயலர் பெற்றிருக்க வேண்டும், சரியா. என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஆக்ட் பிரகாரம் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, செக்ரட்டரி வந்து அவங்களுக்கு உண்டான தகுதிகளை வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவங்க 2013 பிரிவு 245 பிரகாரம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தகுதியில் வந்து கம்பல்சரி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரியாப்பா. அதேமாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் இன் கேஸ் ஆஃப் எ கம்பெனி having a paid up share capital of 5 crore or more, the secretary must be a member of the institute of a company. Secretaries of Indian incorporate under the Companies Act 1956 and licensed under section 225 of the act, சரியா. 5 கோடி அல்லது அதற்கு மேல் பங்குமுதல் பெற்றுள்ள நிறுவனத்தின் செயலாளராக பணிபுரிய இந்திய நிறுவன செயலர்கள் நிறுவனத்தின் உறுப்பினராகவோ அல்லது லண்டன் பட்டய செயலாளர் நிறுவனத்தின் உறுப்பினராக இருக்க வேண்டும், சரியா. என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 5 கோடி அல்லதுக்கு மேலே வந்து பங்குமுதல் பெற்றுள்ள நிறுவனத்தின் செயலாளராக பணிபுரியணும்னாக்கா என்ன பண்ணியிருக்கணும், அவர் என்ன தகுதி வந்து இருக்கணும், அவருக்கு இந்திய நிறுவன செயலர்கள் நிறுவனத்தின் உறுப்பினராக அந்த கம்பெனியோட மெம்பராக வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா லண்டன் பட்டய செயலாளர்கள் அது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, செயலாளர் நிறுவன உறுப்பினராக இருக்க வேண்டும், சரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரியாப்பா.
அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு 5 கோடி இதில் வந்துட்டு a person who is a member of the Institute of Chartered Secretary of London shall also be eligible for appointed as secretary of such a company. அதே தான். அதேமாதிரி லண்டன் பட்டய செலவு நிறுவனத்தின் உறுப்பினராக இருக்க வேண்டும். 5 கோடி அல்லது அதற்கு மேல் பங்கு முதல் கொண்ட நிறுவனத்திற்கு குறிப்பிட்டுள்ள தகுதியிலே பெற்றிருக்க வேண்டும். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், குறிப்பிட்ட தகுதி வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வந்து பெற்று வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸ் ஆஃப் எனி அதர் கம்பெனி, சரியா, எனி அதர் கம்பெனி ஒன் ஆர் more of the following qualifications shall have be possessed by the secretary அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு அது அவங்க இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா இன் கேஸ் ஆஃப் எனி அதர் செக்ரட்டரி குவாலிஃபிகேஷன் ஸ்பெசிஃபைட் இன் கிளாஸ் எபோ அப்படிங்கிறாங்க. ஏனைய நிறுவனத்தில் கீழ்காணும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தகுதிகளை ஒரு நிறுவன செயலாளர் பெற்றிருக்க வேண்டும். சரியா, ஏன் இந்த கம்பெனியில் என்ன பண்ணியிருக்கணும், ஒன் ஆர் மோர் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், செக்ரட்டரிக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஏ டிகிரி இஸ் லா கிராண்டட் பை எனி யூனிவர்சிட்டி, சரியா, ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு சட்ட படிப்புக்கான பட்டயம் பெற்றிருக்க வேண்டும். சரியா, ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வந்து ஒரு டிகிரி வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, சரி, இந்திய பட்டய கணக்கர் நிறுவனத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும். சரியா, அதேமாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வந்து மெம்பராக வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, அதேமாதிரி மெம்பர்ஷிப் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் த காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, சரி, இந்திய அடக்கவிலை மற்றும் பணியாளர் கணக்கர் காஸ்ட் மற்றும் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட் நிறுவனத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும். அதுதான் சரியா, இந்திய பட்டய கணக்கார் நிறுவனத்தில் உறுப்பினராக இருக்கணும். இதில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியாவில் மெம்பராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்டு ஒர்க் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, சரியா, இந்திய அடக்கவிலை மற்றும் பணியாளர் கணக்கர் அதில் வந்து என்னவாக இருக்கணும், அவங்க வந்து உறுப்பினராக வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்துட்டு எ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் ஆர் காமர்ஸ் கிராண்டட் பை எனி யூனிவர்சிட்டி ஆர் த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, சரி, மேனேஜ்மெண்ட்டு வணிகவியல் அல்லது மேல்துறையில் ஒரு முதுகலை பட்டய படிப்பு அல்லது டிப்ளமோ தகுதி பெற்றிருக்க வேண்டும். சரியா, இந்த போஸ்ட் கிராஜுவேட்டில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வந்து ஒரு டிகிரி வந்து என்ன பண்ணியிருக்கணும், வாங்கி வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. வாங்கியிருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த கம்பெனி வந்து அவங்களால எப்படி வந்து செயல்படுத்தணும், எப்படி வந்து கொண்டு போகணுங்கிறத அவங்க வந்து தெரிஞ்சிருப்பாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ இன் கம்பெனி லா கிராண்டட் பை எனி இந்தியன் லா இன்ஸ்டியூட், ஏதேனும் ஒரு இந்திய சட்ட நிறுவனம் வழங்கிய நிறுவனத்தில் ஒரு டிப்ளமோ தகுதியை பெற்றிருக்க வேண்டும். சரியா, ஏதேனும் ஒரு இந்திய சட்ட நிறுவனம், சரியா, இந்தியன் கம்பெனி லா போர்டு அதில் வந்து என்ன பண்ணியிருக்கணும், லா இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு டிப்ளமோ வந்து அவங்க வந்து கம்பல்சரி என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா, புரிஞ்சுதா, டிப்ளமோ இன் கம்பெனி லா கிராண்டட் பை எனி இந்தியன் லா இன்ஸ்டியூட்டு, புரிஞ்சுதா. அதேமாதிரி அதர் குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதர் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதர் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நாலேஜ் ஆஃப் எ கம்பெனி லா, நாலேஜ் ஆஃப் மெர்கண்டைல் லா, நாலேஜ் ஆஃப் எக்கனாமிக் லா, நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டன்ட்டு, நாலேஜ் ஆஃப் லேபர் லா, நாலேஜ் ஆஃப் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.